டிஎம்டிவி செய்திகள். வணக்கம், இது டிஎம்டிவி செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். 1976க்கு பின் இலங்கையில் தூக்கு தண்டனை இல்லை என்கிறார் சிவி. ரதன விபத்தில் 3 காயம். விசேட மூலிகை வெள்ளை சந்தனத்துடன் ஒருவர் கைது. மங்களாராமிய விஹாரையின் விஹாராதிபதிக்கு மரண அச்சுறுத்தல். இனி விரிவான செய்திகள். தமிழக மீனவர்கள் 5 இலங்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவத்துக்கு தமிழ்நாட்டில் இருந்து ஒட்டுமொத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்திய அரசும் இலங்கையுடன் பேசி வருகிறது. சமீபத்தில் என்னை மீனவ குடும்பத்தினரும் சந்தித்து பேசினார்கள். அவர்களிடம் நாங்கள் கொடுத்த உறுதிமொழி என்னவென்றால் 1976ஆம் ஆண்டில் இருந்து இலங்கையில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படவில்லை என்று வடமாகாண முதலமைச்சர் சிவி விக்னேஸ்வரன் தெரிவித்தார். சென்னையில் நிருபர்களுக்கு நேற்று பேட்டி அளிக்கையில் அவர் இதனை கூறியுள்ளார். நுவரெலியாவிலிருந்து ஹெட்டன் நோக்கி சென்ற டிப்பர் ரக வாகனமும் தலவாக்கடியிலிருந்து நானோயா நோக்கி சென்ற டிப்பர் ரக வாகனமும் நானோயா ரதல்ல குறுக்கு வீதியில் செவ்வாய்க்கிழமை நேருக்கு நேர் மோதியதில் 3 காயமடைந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த 2 டிப்பர் ரக வாகனங்களின் சாரதிகளும் உதவியாளர் ஒருவரும் லிந்துலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நுவரெலியாவிலிருந்து ஹெட்டன் நோக்கி சென்ற டிப்பர் ரக வாகனம் கட்டுப்பாட்டை இழந்ததை அடுத்து இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை நானோயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கதிர்காமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட செல்ல கதிர்காமம் பிரதேசத்தில் மருந்து தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் விசேட மூலிகை மற்றும் வெள்ளை சந்தனம் என்பவற்றுடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போதே குறித்த நபர் அவரது வீட்டில் வைத்து திங்கட்கிழமை இரவு கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது அவரது வீட்டில் இருந்து மருந்து தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் விசேட மூலிகை 35 கிலோகிராம் மற்றும் வெள்ளை சந்தனம் 35 கிலோகிராம் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலதிக விசாரணைகளை கதிர்காமம் போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். தனக்கு மரண அச்சுறுத்தல் இருப்பதாக மட்டக்களப்பு மங்களாராமிய விஹாரையின் விஹாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் கொழும்பில் உள்ள போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அத்துடன் தனக்கு வழங்கப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். ஏதாவது ஒரு வகையில் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுமாயின் அதற்கான பொறுப்பை போலீஸ் திணைக்களமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் விஹாராதிபதி செய்துள்ள முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் இருக்கின்ற ஒரே ஒரு பௌத்த விஹாரை மங்களராம விஹாரையாகும். இந்த விஹாரையில் மின்சாரத்தை துண்டிப்பதற்காக வருகை தந்த இலங்கை மின்சார சபையின் அதிகாரிகளுடன் ஏற்பட்ட வாய் தர்க்கம் தொடர்பிலான காணொளி இணையதளங்களில் வெளியானது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர் விஹாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.